இங்கே நம் அனைவரையும் ஒன்று சேர்ந்ததை போல் நாளை மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சொர்க்கத்தில் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் குடும்பத்தாரோடு ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்ற பொழுது ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். ஃபذ்குரூனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், அذ்குருக்கும், உங்களை நான் நினைவு கூறுகிறேன், வஷ்குரூனி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், இன்னும் எனக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 3 விதமான செயல்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதாவது அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்பது மிகவும் உயர்தரமான ஒரு அமல்களில் ஒன்று. அது மட்டுமில்லாமல் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதலும், அல்லாஹ்விற்கு இவ்வுலகில் நாம் வாழ்கின்ற பொழுது மாறு செய்யாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையும் சரி, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் மாறு செய்யாமல் இருப்பது என்பது மிகப்பெரும் ஒரு நிஅமத்துகளில் ஒன்று. அதாவது நாம் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அதாவது அல்லாஹ் ஃபذ்குரூனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், அذ்குருக்கும், உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். அதற்கடுத்து வஷ்குரூனி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கின்றார். அப்ப இதற்கடுத்த வார்த்தையாக அஷ்குருக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் இங்கே குறிப்பிடணும். அதற்கடுத்து வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றான். அதற்கு அடுத்ததாக வலா அக்ஃபுருக்கும், நீங்கள் எனக்கு மாறு செய்யாமல் வாழ்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டிருக்கணும். ஆனால் அதை குறிப்பிடாம எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், இன்னும் எனக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் என்ற வார்த்தையோடு அப்படி முடிச்சிட்டான். ஏன் அல்லாஹ் இப்படி கூறியிருக்கிறான்? நாம் அல்லாஹ் நினைவு கூறுகிறோம், அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான். நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னால் அப்போ அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்தணும். நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல் வாழ்கிறோம் என்றால் அப்போ அல்லாஹ் நமக்கு மாறு செய்யாமல் இருக்கணும் என்ற வார்த்தைகள் வரணும். ஆனால் அல்லாஹ் அப்படி குறிப்பிடாமல் ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன் என்ற வார்த்தையோடு அப்படி முடிச்சிட்டான். ஏன் அப்படி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் என்றால், அதாவது நினைவு கூறுதல் என்ற இந்த தன்மை என்பது மனிதனுக்கும் இருக்கிறது. மனிதர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் இறைவனுக்கும் இந்த தன்மை இருக்கு. நாம் நினைவு கூறுவதை போன்று இறைவனும் நமக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது நம்மளை நினைத்து பார்க்கின்றான். இந்த நினைவு கூறுதல் என்ற இந்த தன்மை மனிதர்களுக்கும் உண்டு, இறைவனுக்கும் உண்டு. வஷ்குரூனி என்ற இந்த தன்மை, நன்றி செலுத்துதல் என்ற தன்மை மனிதர்களுக்கு மட்டும்தான். இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்ற அந்த தன்மைக்கு என்பது இறைவனுக்கு வேலை கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ நாம் நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறது நமக்கு யாராவது ஒருவர் உதவி செய்கின்ற பொழுது நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது ஒருவர் நம்முடைய தேவையை நிறைவேற்றி வைக்கிறார். நமக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்ற பொழுது அந்த உதவியை இன்னொரு மனிதர் நமக்காக செய்து வைக்கின்ற பொழுது நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படித்தானே? இப்போ இறைவன் நமக்கு உதவி செய்கிறான். நம்முடைய தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்கின்ற பொழுது நாம் அவனுக்கு நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்போ இறைவன் நமக்கு நன்றி செலுத்தணுமா வேண்டாமா என்பது, இறைவனுக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது நாம் அதை பூர்த்தி செஞ்சால் தான் இறைவன் நமக்கு நன்றி செலுத்துவான். இறைவனுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கிறதா? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், இறைவன் தேவையற்றவன் என்ற ஒரு வார்த்தையை சூரத்துல் இக்லாஸ்ல தன்னுடைய தன்மைகளில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத், இறைவன் ஒருவன் தான். அல்லாஹு ஸமத், அவன் யாரிடத்திலும் தேவையற்றவன், யாருக்கும் எந்த ஒரு தேவையும் அவன் எதிர்பார்க்க மாட்டான்.
எந்த ஒரு பொருளையும் அவன் தனக்கு என்று தேவையாக அவன் கருத மாட்டான். அப்ப பிறரிடத்தில் எந்த ஒரு தேவையும் இல்லாத இறைவன், அப்ப அவனுக்கு நம்மளால் அவனுக்கு எந்த ஒரு தேவையும் நம்மளால் செய்ய முடியாது. அந்த ஒரு தன்மை இறைவனுக்கு கிடையாது. இப்ப நம்ம இறைவனுக்கு எந்த ஒரு தேவையும் செய்ய முடியாது என்ற பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்த மாட்டான். இப்ப இறைவன் என்பவன் தேவையற்றவன். தேவையற்றவன் என்பவனுக்கு நன்றி செலுத்துதல் என்பது கிடையாது என்பதை அல்லாஹ் இங்கே நமக்கு உணர்த்துகின்றான். மூன்றாவது விஷயம், மாறு செய்ய மாட்டான். மாறு வளர்ப்பு, நீங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்று வார்த்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூழல்களுக்கு 29வது வசனமாக இறைவன் குறிப்பிடுகின்றான், மாய் பத்தர்கள் கவுலு லதைய வமான வல்லாமில் அபீது என்ற வார்த்தையை இறைவன் குறிப்பிடுகின்றான். என்ன அர்த்தம்? என் வார்த்தையை நான் எந்த ஒரு நேரத்திலும், என்னுடைய வார்த்தை, நான் ஒரு செயலை நான் சொல்லிவிட்டேன் என்றால் அந்த வார்த்தையை எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு காலத்திலும் நான் மாற்றி பேச மாட்டேன். நான் என் அடியார்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நான் அநீதி, அதாவது மாறு செய்ய மாட்டேன் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்போ மாறு செய்தல் என்ற தன்மை இறைவனுக்கு கிடையவே கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார், என் வார்த்தையை நான் எந்த ஒரு நேரத்திலும் மாற்றி என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். என்னுடைய அடியார் மீது நிறைவேற வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டால் அது கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும். இறைவன் வாக்கு கொடுத்தால் அதை மாறு செய்ய மாட்டான், அதை கண்டிப்பான முறையில் நடத்தியே தீருவான். அதற்கடுத்து நான் என் அடியார்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் அநீதி மாறு செய்ய மாட்டேன் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். இப்போ மாறு செய்தல்ங்கிற தன்மை யாருக்கு தான் இருக்கு? மனிதர்களுக்கு தான் இருக்கு. மனிதர்கள் தான் மாறு செய்யக்கூடிய தன்மை என்பது மனிதர்களுக்கு தானே இருக்கிறது தவிர நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் இறைவனுக்கு அந்த மாறு செய்தல் என்ற தன்மை என்பது இறைவனுக்கு கிடையவே கிடையாது. அப்போ பதுக்குருணி அது குறிக்கும், நீங்க என்னை நினைவு கூறினால் நான் உங்களை நினைவு கூறுகிறேன். வஷ்குருளி, எனக்கு நீங்கள் உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்கின்ற பொழுது எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வல தத்குருன், நீங்க எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் எனக்கு மாறு செய்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறார். அதாவது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சஹீஹுல் புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவனுக்கு மொத்தம் 100 ரஹ்மத்துகள் உண்டு. இறைவனுக்கு மொத்தம் 100 ரஹ்மத்துகள் இருக்கின்றது. அதில் அந்த 100 ரஹ்மத்துகளில் ஒரு ரஹ்மத்தை மட்டும் பூமியில் வாழக்கூடிய ஜின்கள், மனிதர்கள், விலங்குகள், பூச்சிகள் இவைகளுக்கு மத்தியில் இவ்வுலக வாழ்க்கைக்காக இவர்கள் சரியான முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னுடைய 100 ரஹ்மத்துகளில் ஒரு ரஹ்மத்தை இவ்வுலகில் வாழக்கூடியவர்களுக்காக இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மீதமுள்ள அந்த 99 ரஹ்மத்து என்பது இறைவன் நாளை மறுமையில் கியாமத்துடைய நாளில் இறைவன் தன் அடியார்களின் மீது, அதாவது நம்மின் மீது இரக்கம் காட்டுவதற்காக இறைவன் வைத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது 99 ரஹ்மத் என்பது குர்ஆனில் கூட அல்லாஹ் அந்த 99 தன்னுடைய திருநாமங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரஹ்மானுர் ரஹீம், அல் மலிக்குல் குத்தூஸ், அஸ்ஸலாமுல் முஃமினூன் என்ற தன்னுடைய 99 திருநாமங்களை அல்லாஹ் குர்ஆனில் பார்த்தோம் என்றால் அந்த 99 நாமங்கள் இருக்கும். அந்த 99 ரஹ்மத்துகள், அந்த 99 திருநாமத்தினுடைய அந்த ரஹ்மத் என்பது எப்பதான் நமக்கு கிடைக்கும்? நாளை மறுமையில் நாம் இக்கட்டான சூழ்நிலையில் நரகத்தில் நுழையக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் நம்மின் மீது இரக்கம் காட்டுவதற்காக தன்னுடைய 99 திருநாமங்களை வைத்திருக்கிறார் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, அஷ்குருலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், எனக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் என்ற அந்த 2 வார்த்தை அல்லாத பதுக்குருணி அது குறிப்பு சொல்றாங்க. என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்பதாக
இப்போ நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம் என்றால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், யா ஹய்யு யா கய்யூம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற திக்ரின் மூலமாக நாம் இறைவனை நினைவு கூறுகிறோம். இதுதான் இறைவனை நினைவு கூறுதல் என்பது. திக்ரின் மூலமாக இறைவனை நினைவு கூறுதல். நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டம் வருகின்ற பொழுது அந்த கஷ்டத்தை இறைவன் நமக்கு போக்குகின்ற பொழுது நாம் இறைவனை நினைவு கூறுதல். இப்போ இறைவனை நினைவு கூறுதல் என்பது திக்ரின் மூலமாக ஏற்படுகிறது. அதுக்கு ஒரு உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றாங்க. அது அல்லாஹ் இறைவன் நம்மின் மீது எப்படி நினைவு கூறுறான், நம்மளை எப்படி நினைவு கூறுகிறான் என்று பார்த்தோம் என்றால் ஒரு 2 விதமான பிரிவின் மூலமாக நாம் அதை பார்க்கலாம். ஒன்று, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதாவது 4 மதுஹபுகளில் சட்டங்களை வகுத்து சட்டங்களை தொகுத்து நமக்கு கொடுத்த 4 இமாம்கள். அந்த 4 இமாம்களில் ஒரு இமாம் தான் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை பக்தாத் நாட்டிற்கு செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற பொழுது இரவு நேரம் வந்ததால் எங்கே தங்குவது என்று தெரியவில்லை. அப்படி இரவு நேரத்தில் நடந்து செல்கின்ற பொழுது ஒரு இடத்தில் ஒரு பள்ளிவாசல் இருப்பதை அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த பள்ளிவாசலில் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுதுவிட்டு, சரி இரவு இங்கே நாம் தங்கிடுவோம் என்ற எண்ணத்தில் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பள்ளியிலே தங்கிடுறாங்க. பள்ளியிலேயே தன்னுடைய விரிப்பை விரித்து தங்கிடுறாங்க, தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பள்ளியினுடைய காவலாளி பள்ளிக்குள் வந்து ஒரு பெரியவர் இருப்பதை பார்க்கிறார். அதாவது அன்றைய காலத்தில் தொழில்நுட்பம் என்பது அந்த அளவு கிடையாது, தொழில்நுட்பமே கிடையாது அன்றைய காலத்தில். அதனால இது அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை யாருக்குமே தெரியல. பெரும் ஒரு மார்க்க மாமேதை, சட்ட வல்லுநர் என்று அந்த நாட்டில் உள்ள ஒரு யாருக்குமே தெரியல. ஆனால் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி என்று இமாம் ஒருவர் இருக்கிறார் என்று தெரியும். ஆனால் அது இவர் தானா என்பதை யாருக்குமே தெரியல. அப்போ அந்த காவலாளி இந்த பெரியவரை பார்த்து, பெரியவரை இங்கெல்லாம் தங்கக்கூடாது, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு அந்த காவலாளி சொல்கிறாரு. இப்போ அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார், இல்லைங்க இரவு நேரம் ஆயிடுச்சு, அதனால எங்கே போகணும்னு எனக்கு தெரியல, இன்று ஒரு நாள் இரவு மட்டும் நான் இங்கே தங்கிக்கிறேன், தூங்குவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்பதாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த காவலாளிக்கு பெரிய இடம் தங்கக்கூடாது, நீ யார் தங்குவதற்கு யாருக்குமே அனுமதி இல்லை, அதனால நீ வெளியே போங்க என்பதாக அந்த காவலாளி சொல்றாரு. சரி, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து பள்ளியினுடைய வெளிப்புறத்தில் தன்னுடைய விரிப்பை விரித்து அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தூங்குறதுக்கு போறாங்க. இப்போ அந்த காவலாளி வந்து, பெரியவரே தங்கக்கூடாதுன்னா பள்ளியை விட்டு வெளியே போயிடணும், அதுக்காக பள்ளிக்கு வெளியே வாசலில் வந்து என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது, அதனால நீங்கள் வெளியே வேற எங்கேயாவது போய் தூங்குங்க, வேற எங்கேயாவது போய் தங்கி போங்க என்பதாக அந்த காவலாளி சொல்கிறாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்களே எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த காவலாளி ஒத்துக்க மாட்டாரு. அந்த காவலாளி என்ன பண்ணாருன்னா, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை இழுத்து கொண்டு வந்து வெளியே வந்து போட்டாங்க. வெளியே வந்து போட்டதும் அந்த பள்ளிக்கு வெளியே அதாவது ஒரு ஹோட்டல் கடை சொல்கிறாங்க, ஒரு ஹோட்டல் கடை அங்கே இருக்கு, வெளியே ரொட்டி சுடுற கடை. அந்த கடையில் ஒரு ரொட்டி சுட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கடையினுடைய ஓனர் இருக்கார். அவர் முஹம்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அந்த பெரியவரை பார்த்து, பெரியவரை இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தானே நீங்கள் தங்கணும், என் கடையில் வேணால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இரவு நீங்கள் தங்கிட்டு நாளைக்கு காலையில் விடுதலை நீங்கள் எந்திரிச்சு போய்க்கோங்க என்பதாக அந்த கடையினுடைய ஓனர் சொல்கிறாரு, முதலாளி. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அன்று இரவு அந்த கடையில் தன்னுடைய விரிப்பை விரித்து உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. சில நேரம் கழித்து அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காதில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த வார்த்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கு. தொடர்ந்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த வார்த்தை அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காதில் கேட்டுக்கொண்டே இருக்கு. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது அந்த கடையினுடைய அந்த ரொட்டி சுட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் இந்த வார்த்தை, இந்த திக்ரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறார்.
அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்குறாங்க, ஏப்பா இன்னைக்கு மட்டும்தான் இந்த திக்ரை நீ உச்சரிக்கிறாயா, இல்லை மற்ற நாட்களிலும் நீ இந்த திக்ரை உச்சரித்து கொண்டே இருக்கிறாயா என்பதா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் கூறுகிறார், இல்லை பெரியவரே, தினமும் நான் இந்த திக்ரை நான் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த திக்ரை தினமும் நான் ஓதிக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட பல வருஷமா நான் இந்த திக்ரை மட்டும் நான் வேலை செய்கின்ற பொழுது உச்சரித்து கொண்டே இருப்பேன் என்பதாக அந்த மனிதர் கூறுகிறார். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு ஆச்சரியம். அப்போ அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்குறாங்க, எப்போ பல வருஷமா இந்த திக்ரை நீ உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இதன் மூலமாக அல்லாஹ் உனக்கு ஏதேனும் நீ கேட்டு அல்லாஹ் அதை நிறைவேற்றியிருக்கிறானா? நீ கேட்டு அல்லாஹ் உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை, ஏதாவது ஒரு தேவை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்திருக்கிறானா என்பதாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, பெரியவரே, நான் இறைவனிடத்தில் எப்பொழுது எல்லாம் கையேந்தி துவா கேட்கிறேனோ அப்பொழுது எல்லாம் நான் கேட்கக்கூடிய அந்த தேவைகள் அனைத்தையும் இறைவன் எனக்கு நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லை என்பதாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அந்த மனிதர் சொல்றாரு. நான் எப்போ அல்லாஹ்ட்ட துவா கேட்க கையை ஏந்தினாலும் நான் துவா கேட்ட ஆரம்பத்திலிருந்து கடைசி நான் துவா கேட்டு முடிக்கின்ற வரைக்கும் என்னுடைய தேவைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி கொண்டுதான் இப்போ வரைக்கும் இருக்கிறான் என்பதாக அந்த மனிதர் சொல்றாரு. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப ஆச்சரியம். ஒரு சின்ன ஒரு திக்ரின் மூலமாக இவ்வளவு சிறப்பு இருக்கா என்பதாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப ஆச்சரியம். அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, நான் நிறைய கேட்டிருக்கிறேன், ஆனால் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, ஒரே ஒரு தேவை மட்டும் எனக்கு இருக்கு, அது மட்டும் இப்போ வரைக்கும் எனக்கு நிறைவேறாமல் இருக்கு. ஆனால் கூடிய சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் அந்த தேவையும் அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றுவான் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் மௌத்தாகுவதற்குள் அந்த தேவையை எனக்கு நிறைவேற்றி விடுவான் என்ற ஒரு நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதாக அந்த மனிதர் கூறுகிறார். அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப ஆச்சரியம். அதனால் பல விஷயங்கள் பல தேவைகள் கேட்டு நிறைவேற்றிய இறைவன் ஒரே ஒரு தேவையை மட்டும் இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறானா என்று அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப ஆச்சரியம். அப்போ அந்த மனிதர்கிட்ட அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, அப்படி என்னப்பா தேவை உனக்கு, ஹஜ்ஜு செய்யணும்னு ஆசையா? அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறார், நான் பல வருடங்கள் நான் ஹஜ்ஜு செய்திருக்கிறேன், இப்போ வேறு என்ன ஆசை உனக்கு, வேறு என்ன தேவை இருக்கு என்பதாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரும் ஒரு மாமேதை, மிகப்பெரும் ஒரு சட்ட வல்லுனர், மாமேதை, மார்க்க அறிஞர் ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு தடவைனாலும் நான் நேரில் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்குறாங்க, அந்த கல்வி மேதை யார் என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், அஹ்மது இப்னு ஹம்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு மார்க்க மேதை, கல்வியினுடைய ஊற்று, மிகப்பெரும் ஒரு மாமேதை அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நான் பார்க்கணும் என்ற ஒரு ஆசை எனக்கு இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு. நான் துவா கேட்கும் போதெல்லாம் இதையும் நான் சேர்த்து தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்பதாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்ககிட்டயே அவர் அப்படியே சொல்றாரு. ஆனால் வந்திருக்கிறது அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள் தானே அவங்களுக்கு தெரியலை. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இறைவன் உன் இடத்தில் அவரை அழைத்து வரவில்லை, உன்னையும் இறைவன் அவரிடத்தில் அழைத்து செல்லவில்லை, மாறாக உன்னிடத்தில் அந்த மனிதரை ஒரு நபரின் மூலமாக இழுத்து கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்த்திருக்கிறான். நான் தான் அந்த அஹ்மது என்பதாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மனிதருக்கு கண் கலங்கி வருகின்றது. அந்த நேரத்தில் அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துஆ செய்கிறார், இறைவா, இந்த நேரத்தில் என்னுடைய உயிரை நீ கைப்பற்றினாலும் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அடுத்த நொடியே அந்த மனிதனுடைய உயிரும் கைப்பற்றப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். ஒரே ஒரு திக்ர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற ஒரு சின்ன திக்ர்,
ஆனால் அந்த சின்ன திக்கிரினுடைய பிரதிபலன், அந்த திக்கிரினுடைய சக்தி எந்த அளவிற்கு மிக உயர்தரமானது. நாம் கேட்கக்கூடிய துவா அனைத்தையும் இறைவன் ஏற்றுக்கொள்வதற்கு இறைவனை நாம் நினைவு கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சார்ந்துதான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற அந்த திக்ரை தன்னுடைய கிதாபில் எழுதுகின்ற பொழுது இமாம் அவர்கள் எழுதுகின்றார்கள், யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த திக்ரை யார் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக உச்சரிக்கின்றாரோ அவருடைய வாழ்க்கை, அவர் எங்கே இருந்தாலும் சரி, அவருக்கு உண்டான ஒரு 4 அடையாளம் அவரிடத்திலிருந்து வெளிப்படும் என்பதாக அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபில் குறிப்பிடுகின்றார்கள். அது முதலாவது விஷயம், யார் ஒருவர் இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த திக்ரை உச்சரிக்கின்றாரோ அவருடைய முகத்தில் ஒரு விதமான பிரகாசம் ஏற்படும். இரண்டாவது, அவருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் வெளிச்சம், இறையச்சம் என்பது அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது, அவருடைய பிள்ளைகள் அவர்களுடைய சொல்படி அவர்கள் கேட்பார்கள். பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாரோ அவைகள் அனைத்தையும் பிள்ளைகள் அதை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செயல்படுவார்கள் என்பதாக அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள். நான்காவதாக குறிப்பிடுகின்ற பொழுது, உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் காரணமே இல்லாமல் அந்த மனிதரை பிரியப்படும், அந்த மனிதரின் மீது நேசம் ஏற்படும் என்பதாக அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த திக்ருக்கு தன்னுடைய கிதாபில் எழுதுகின்றார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் பதுக்குருனே அதுக்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறினால் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்ற அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்பது நமக்கு ஒரு தேவை ஏற்படுகின்ற பொழுது நாம் இறைவனிடத்தில் எப்பொழுதெல்லாம் கையேந்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நம்மளுடைய தேவை உடனே நிறைவேற்றிடுவான். இதுதான் இந்த திக்ரினுடைய முக்கியத்துவம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, இதோட முடிச்சுக்கோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது மிஷ்காத் ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நரகவாசியை பற்றி ரசூலா சொல்றாங்க. என்னன்னா, ஒரு நரகவாசி, அந்த நரகவாசி எந்த அளவுக்கு அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில ஃபுல்லா பாவம் செஞ்சவர், அல்லாஹ்வை நினைக்காம வாழ்ந்தாரு. அப்படிப்பட்ட அந்த மனிதரை அல்லாஹ் நரகத்தினுடைய அடித்தட்டுல வச்சிருக்கான். நரகத்தினுடைய அடித்தட்டுல வச்சிருக்கான். அடித்தட்டுல வச்சா எந்த அளவுக்கு வேதனை இருக்கும். இப்போ அந்த மனிதரை அல்லாஹ் நரகத்தினுடைய அடித்தட்டுல வச்சிருக்கிறான். அடித்தட்டில வச்சிருக்கின்ற பொழுது அந்த மனிதன் யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான், இரக்கமுள்ளவனே கருணையாளனே என்று அந்த மனிதர் கிட்டத்தட்ட நரகத்தில் இருந்துகிட்டு 2000 வருடம் அந்த மனிதர் அல்லாஹ்வை அழைச்சிக்கிட்டே இருக்கிறார். எத்தனை வருஷம்? 2000 வருட காலம் அந்த மனிதர் நரகத்தில் இருந்து கொண்டு யா ஹன்னான் யா மன்னான் என்று இறைவனை அழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லாஹ் ஏறெடுத்து கூட அந்த மனிதரை பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2000 வருஷமா அல்லாஹ்வை அழைத்து கொண்டே இருக்கிறார். அப்போதான் இறைவனுக்கு ஒரு கருணை, ஒரு இரக்கம் ஏற்பட்டு அந்த மனிதரை அல்லாஹ் அப்படியே பார்க்குறான். என்னப்பா 2000 வருஷமா என்னை அழைச்சிக்கிட்டே இருக்கிறே, என்ன வேணும் உனக்கு? அப்போ அந்த மனிதருக்கு ஒரு இறைவா, இந்த நரகத்தினுடைய வேதனை என்னால் தாங்க முடியல. கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன், கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கின்றார் அர்ஹமுர் ராஹிமீன். என்னுடைய இந்த நரகத்தினுடைய வேதனை என்னால் தாங்க முடியல. அதனால நீ என்ன செய்ய, என்ன இந்த நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்குள்ள என்னை நுழைவிக்க வேண்டாம், நரகத்தினுடைய மேல் தட்டில் முதல் தட்டில் என்னை வச்சிடும், அது போதும் எனக்கு என்பதாக அந்த மனிதர் கூறுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே மாதிரி அந்த மனிதர் இங்கே நரகத்தினுடைய அடித்தட்டில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதரை இறைவன் நரகத்தினுடைய மேல் தட்டில் வச்சுட்டான். மேல் தட்டில் வச்சா நரகத்தினுடைய வேதனை என்ன செய்யும், அப்படியே குறைஞ்சிரும். எல்லாம் நரகத்தினுடைய மேல் தட்டில் அந்த மனிதரை வச்சுட்டான். சரிப்பா, இதுக்கு மேலே என்கிட்ட வேறு எதுவும் கேட்க மாட்டேல? இல்லை ரொம்ப எதுவும் கேட்க மாட்டேன். இப்படியே சில நாட்கள் கழிகிறது. மறுபடியும் யா ஹன்னான் யா மன்னான் என்று அந்த மனிதர் அல்லாஹ்வை அழைத்து கொண்டே இருக்கின்றார். இறைவன் மீண்டும் அந்த மனிதரை எட்டி பார்த்து, என்னப்பா அழைக்கவே மாட்டேன்னு சொன்னியே, என்ன மறுபடியும் கூப்பிடுற?
அந்த மனிதர் சொன்னார், இல்லை இறைவா, இந்த நரகத்தினுடைய உஷ்ணம் என்னால் தாங்க முடியல, நரகத்தினுடைய உஷ்ணத்தை என்னால் தாங்க முடியல. யார் சொல்றா? நரகத்தினுடைய அடித்தட்டுல வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதர், நரகத்தினுடைய உஷ்ணத்தை என்னால் தாங்க முடியல, சொர்க்கத்துக்குள்ள என்ன நீ நுழைய வைக்க வேண்டாம், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தில் என்ன நீ உட்கார வச்சிடும், அது போதும் எனக்கு. இறைவனும் அதே போன்று அந்த மனிதரை நரகத்தினுடைய மேல் தட்டிலிருந்து சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் உள்ள அந்த மரத்திற்கு கீழ் அந்த மனிதரை அமர வைத்து விட்டான். அல்லாஹ் கேட்கின்றான், எப்போ மறுபடியும் என்னை கூப்பிட மாட்டேல? அந்த மனிதர், இல்லை இறைவா, இதுக்கு மேலே எனக்கு போதும், மறுபடியும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒன்று கூப்பிட மாட்டேன் என்பதாக அந்த மனிதர் கூறுறாரு. இப்படியே சில நாட்கள் அப்படியே கழியுது. சில நாட்கள் கழிந்ததற்கு பிறகு அந்த மனிதர் மறுபடியும் யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான், கருணையாளனே, இரக்கமுள்ளவனே என்பதாக அந்த மனிதர் மீண்டும் அழைத்து கொண்டே இருக்கின்றார். இறைவன் பார்த்து, என்னப்பா? இல்லை இறைவா, நரகத்தினுடைய அடித்தட்டில் நான் இருந்தேன், என்ன இப்போ இந்த மரத்துக்கு கீழே உட்கார வச்சிருக்க, இங்கேருந்து பார்த்தா சொர்க்கத்தினுடைய வாசல் என்னுடைய கண்ணுக்கு தெரியுது, அதனால் என்ன சொர்க்கத்துக்கு உள்ளேலாம் நீ என்னை நுழைய வைக்க வேண்டாம், அந்த வாசலுடைய ஓரத்தில் என்னை உட்கார வச்சா போதும், வாசலினுடைய சொர்க்கத்தினுடைய அந்த வாசலில் ஒரு ஓரமாக என்னை உட்கார வச்சா எனக்கு அது போதும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்பதாக அந்த மனிதர் கூறுகிறார். இறைவனும் அந்த மனிதரை அந்த மரத்திலிருந்து சொர்க்கத்தினுடைய அந்த வாசலின் ஒரு ஓரத்தில் அப்படியே அல்லாஹ் நிற்க வச்சுட்டான். அப்படியே மறுபடியும் சில நாட்கள் கழிகிறது. அந்த மனிதர் மறுபடியும் யா ஹன்னான் யா மன்னான், கருணையாளனே, இரக்கமுள்ளவனே என்பதாக அந்த மனிதர் மறுபடியும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். இறைவன் பார்த்த, என்னப்பா அவன் உனக்கு? இல்லை இறைவா, நரகத்தினுடைய அடித்தட்டில் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருந்த நானே, அதுக்கப்புறம் நரகத்தினுடைய மேல் தட்டுக்கு என்னை கொண்டு வந்த, அதுக்கப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே என்னை உட்கார வச்ச, இப்போ சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு வெளியே என்னை உட்கார வச்சிருக்க, ஒன்றுமில்லை, சொர்க்கத்தினுடைய கதவை என்னால் திறக்க முடியல, அந்த கதவை மட்டும் நீ திறந்து வச்சா போதும், நான் உள்ள போயிருவேன் என்பதாக நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதர் சொல்றார். இறைவன் இரக்கமுள்ளவனுக்கெல்லாம் இரக்கமுள்ளவன், அர்ஹமுர் ராஹிமீன் என்ற ஒரு தன்மை உள்ளவன் இறைவன். இறைவன் உடனடியாக அந்த மனிதரை சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு அமர்த்தி வைத்திருந்த அந்த மனிதரை அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் அப்படியே நுழைத்து விட்டான். சொர்க்கத்திற்குள் அந்த மனிதரை அப்படியே அழைத்து நுழைய வைத்து விட்டான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை அப்படியே தொடர்ந்து சொல்கிறார். அந்த மனிதர் சொர்க்கத்திற்குள் நுழைந்ததற்கு பிறகு இறைவன் அந்த மனிதரிடத்தில் கேட்கின்றான், ஏப்பா, நரகத்தினுடைய அடியை தட்டில் வேதனை செய்யப்பட்டு இருந்த, இப்போ சொர்க்கத்துக்குள்ள நீ வந்துட்ட, சொர்க்கத்துக்கு வந்துட்டா நீ என்னுடைய விருந்தாளியாக ஆகிவிட்டார், என்னுடைய விருந்தாளியை நான் உபசரிப்பது என் மீது கடமை, அதனால உனக்கு ஏதாவது தேவை இருக்கா, அப்படியே மறுபடியும் என்று எதுண்டா கேளு, நான் தாரேன். இல்லையா, நரகத்தினுடைய அடித்தட்டில் இருந்து நானே சொர்க்கத்தை எனக்கு கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே வேற எனக்கு என்ன வேணும் என்பதாக அந்த மனிதர் கூறுகிறார். இறைவன் சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, சொர்க்கத்திற்குள் வந்துவிட்டால் நான் ஏதாவது ஒன்றை உனக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன், இந்த உலகத்தை விட 10 மடங்கு நான் அதிகமாக உனக்கு தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்த ஒரு நரகவாசி அந்த மனிதரை அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் நுழைய வைத்து உலகத்தை விட 10 மடங்கு அதிகமாக சொர்க்கத்திற்குள் அந்த மனிதருக்கு வைத்து அந்த மனிதரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார். காரணம், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் துஆ செய்தார்கள், இறைவா, என்னுடைய உம்மத்தார்கள் என்னதான் பாவம் செஞ்சிருந்தாலும் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கின்றார், நீ அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. பெருமானார் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த ஒன்று, என்னுடைய உம்மத்தார்கள் என்னதான் பாவம் செய்தாலும் நீ அவர்களை மன்னித்து அவர்களை சொர்க்கத்திற்குள் நுழைத்து விட வேண்டும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றோ துஆ செய்தார்கள். அப்பொழுது இறைவன் கூறினான், ஹபீபே,
நபியே, நீங்கள் செய்த துவாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இவ்வுலகில் வாழ்கின்ற பொழுது அவர்கள் பாவம் செய்து வாழ்ந்ததன் காரணமாக, அவர்கள் என்னை மீறி பாவம் செய்ததன் காரணமாக நான் அவர்களுக்கு நரகத்தில் தண்டனையை கொடுத்து விட்டு பிறகு நான் அவர்களை சொர்க்கத்திற்கு நுழைக்கிறேன் என்பதாக இறைவன் கூறினான். அப்ப நாம் பாவம் செய்தவர்களா நாம் வாழ்கின்றோம். ஆனால் பெருமானாருடைய ஒரு துவா, நமக்கு உண்டான ஒன்று, நாம் பாவம் செய்தாலும் நமக்கு உண்டான பாவத்தினுடைய தண்டனை அனுபவித்து நாம் சொர்க்கத்திற்கு நுழை வைப்பதற்கு பெருமானாருடைய துவா ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மனிதர் கிட்டத்தட்ட 2000 வருட காலம் நரகத்தில் இருக்கும்போது யாமன்னான் யாமன்னான் என்று அல்லாஹ்வை அழைத்து கொண்டே இருந்தார். நரகத்தில் அல்லாஹ் அழைத்து கொண்டே இருந்ததன் காரணமாகவே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்றால், இவ்வுலகில் நாம் வாழ்வது 50 வருடமோ 90 வருஷமோ அவ்வளவுதான். அந்த 90 வருட காலம் இவ்வுலகில் வாழ்கின்ற பொழுதே நாம் அல்லாஹ் நினைத்தோம் என்றால் நமக்கு உடனடியாக அல்லாஹ் சொர்க்கத்தை தான் தருவான். நரகமே நமக்கு கிடையாது. இப்போ நாம் இவ்வுலகில் வாழ்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டும். பதுக்குருவனை அது குறுக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறிக்கொண்டே இருப்பேன். உங்களை நான் நினைவு கூறாமல் இருக்கவே மாட்டேன். நீங்கள் என்னை நினைத்து பார்க்க உங்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார். கண்ணியமானவர்களே, நாம் சில வேலைகள் நாம் இருந்தாலும் வீட்டில் சில வேலைகள் தான் நமக்கு இருக்கும். அப்படி வேலை செய்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே வேலை செய்யணும். அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே நம்ம வேலை செஞ்சோம்னா அதற்குண்டான கிஃப்ட்டு, அன்பளிப்பு என்பது நாளை மறுமையில் சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தரான். அப்போ இன்ஷா அல்லாஹ் இனிமையிலிருந்து நாம் இன்று வந்ததற்கு ஒரு ஞாபகத்தை, ஒரு அமலை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்து கொண்டே இருக்கணும். கண்ணியமானவர்களே, வரக்கூடிய காலத்தில் நாம் ஏதாவது ஒரு நேரத்தில் நாம் முழுக்க அல்லாஹ்வை நினைத்து பார்த்து அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்து வாழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் நம்முடைய சந்தேகங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل على رسول سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. رب لا تذر فردا وانت خير الوارثين. رب احفظني من الصالحين. ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء كلا برحمتك يا ارحم الراحمين. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين.